இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. 18 சாப்டர்ல அவங்க வராங்க. ஆக்கிலா பிரிஸ்கிலா 18 சாப்டர் ஆஃப் ஆக்ஸ்ல வராங்க. வரும்போது இந்த விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க பிராக்டிகலா மட்டும் யோசிங்க. 2வது வசனத்துல கொரிந்து பட்டணத்துக்கு இந்த சம்பவம் நடக்குது. கொரிந்தியன்ஸ்ல நடக்குது. 18:2ல நடக்குது. இத்தாலியில இருந்து இவங்க வந்திருக்காங்க. இப்ப இவங்க வேற ஊர். இப்ப அங்க இருந்து கவர்மெண்ட் வந்து இவங்க என்ன செஞ்சிருச்சு, கிளவுதியன் ராயன் அனுப்பி விட்டான். வந்துட்டாங்க இவங்க. இப்ப இவங்களே அகதி. இவங்களே யாருன்னு பாத்தீங்கன்னா பொந்து தேசத்தாராகிய ஆக்கிலா அப்படின்னு இருக்கு. பொண்டிஃப் அந்த ஊருக்கு சேர்ந்த ஆக்கிலா இவர். பட் இவர் வந்து இஸ்ரேல். இப்ப இந்த வீட்டுக்கு திடீர்னு பவுல் வராரு. ஆக்கிலா கூட்டு வரானே வச்சுக்கங்க. இவங்களே அந்த நாட்டு கெஸ்ட் இன்னொரு கெஸ்ட் வராரு. அவரை உங்களால ஏத்துக்க முடியுமா? நம்மளே ஊருக்கு புதுசு 2வது நானே இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல நானே கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுல இன்னொரு அக்செப்ட் பண்ண முடியுமா? அதுவும் கணவன் மனைவியா சேர்ந்து அக்செப்ட் பண்றாங்க. அதான் இங்க வெரி இஷ்யூ. இந்த ஸ்பிரிச்சுவல் மூவ், இதுல என்ன ஸ்பிரிச்சுவல் மூவ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்றுக்கொண்டது ஒரு கெஸ்ட் அல்ல, அவங்க ஏற்றுக்கொண்டது ஒரு மென்டரை, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் மென்டர். இன்னைக்கு வீடுகளுக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ற ஆள் யாருன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. ராங் பர்சன் ஏற்றுக்கொள்றவங்க இருக்காங்க, ரைட் பர்சனை துரத்துறவங்க இருக்காங்க, எவ்வளவு நடக்குது இல்ல. ஆனா இங்க அந்த ஸ்பிரிச்சுவலா ஒரு மென்டரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மைண்ட் வருது பாருங்க அவங்களுக்கு. இதுதான் அவங்க லைஃப்லயே டர்னிங் பாயிண்டா மாறுது. இதுதான் பைபிள் அவங்க ஸ்டார்டிங் பாயிண்டாவும் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்றது பவுல் நமக்கு தெரியாது. நமக்கு தான் இன்னைக்கு பவுல், செயின்ட் பவுல். அன்னைக்கு அவங்களுக்கு செயின்ட் பவுல் கிடையாதுல்ல. சாதாரண ஒரு நபர். அவரு இஸ்ரேல்ல இருந்து நம்மள மாதிரி ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆள் வராரு. சார் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் பிரசங்கம் பண்றேன். என்ன பிரசங்கம் பண்றோம்? ஒரு புது மார்க்கத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம், கிறிஸ்தவ மார்க்கத்தை. அப்படியா? இது வரைக்கும் அது ஒண்ணு இல்ல. இப்பதான் நாங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஒரு அன்னோன் காட், ஒரு அன்னோன் ரிலிஜியன். இவர் என்னமோ பேசிட்டு இருக்காரு. பேசுற இடத்துல எல்லாம் அடிக்கிறான், பேசுற இடத்துல திட்டுறான். இவர் இவங்க வீட்டுல வச்சுக்கணும். இது உங்களால எவ்வளவு பெரிய ரிஸ்க். அதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மூவ், அந்த ஒன்னஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து பவுலை ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பவுலை ஏத்துப்போம்? பவுல தெரியாத போது பவுலை ஏத்துப்போமா? அதுதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள இருந்த முதல். அது இவங்க லைஃபையே சேஞ்ச் பண்றதான டிசிஷன் அது. இன்னும் சொல்ல போனா தன் வாழ்க்கையை கூட பணைய வைக்கிற ஒரு டிசிஷன் அது. உண்மை சொல்ல 100% உண்மை. அந்த ஊர்ல 1.5 வருஷம் பவுல் இருக்காரு. 1.5 வருஷம் பிரச்சனையோட தான் இருப்பாருங்க. ஏன்னா பவுலுக்கு பிரச்சனை எங்க வீட்டு அவங்க அப்படிதான் பாப்பாங்க. ஒரு போலீஸ் கேஸ் ஆனா கூட எங்க பாத்தாங்க. இப்ப நீங்க அந்த 6வது வசனம் பாருங்க. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் ரத்தப்பழி. ஒரு ஊரே அவனுக்கு அகைன்ஸ்டா மாறுது. பட் ஸ்டில் அவனை உங்க வீட்டுல வச்சிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஐயா, உங்களால பிரச்சனை ரொம்ப வருது, நீங்க பேசாம வேற எங்கேயாவது பாத்துக்கோங்க நம்ம சொல்லிடுவோம் தானே. 2 தடவை வீட்டுக்கு போலீஸ் தேடி வந்தா வெரிஃபிகேஷனுக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதனாலதான் பவுல் சொல்வாரு, அவர்கள் எனக்காக அவ்வளவு காரியங்கள் செஞ்சாங்க பாரு. மென்ஷன் பண்றாரு. ஒரே வேர்ட்ல மட்டும் சொல்லிடுவாரு. எனக்காக அவங்க வந்து மிக முக்கியமான ஒரு பெரிய விஷயம். ஆமா, தங்கள் கழுத்தை கொடுக்குறாங்க, எனக்காக அவ்வளவு தூரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, 1.5 வருஷம் இவனை வச்சு அவங்க பராமரிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு மூவ் அவங்க லைஃப எவ்வளவு பெரிய டர்னிங் பாயிண்ட் கொண்டு வந்து அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. 1.5 வருஷம் பவுல் இருக்காரு. இப்ப ஏற்றுக்கொள்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அப்படியே பவுல் மாதிரி மாறுறாங்க. அது அவங்க கிட்ட இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான செகண்ட் ஸ்பிரிச்சுவல். அப்ப வந்து இன்னொரு இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு பவுல் கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் டேக்அவேயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவரை கெஸ்டா பார்க்கல, இவரை மென்டராவும் தாண்டி இவர்ட்ட இருந்து ஒரு காட்ஸ் இதை நான் ரிசீவ் பண்ணுன்ற ஒரு வாஞ்சையோட அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதை நான் வாங்கணும், இவர்கிட்ட இவர் சொல்றது உண்மை அப்படின்னு ஒரு இருக்குல்ல. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, கிரைஸ்ட் கிட்ட ஜூடாஸ் வந்து 3 வருஷம் இருக்காரு, கூட இருக்காரு. இவரு பவுல் வந்து அகிலா பிரிஸ்கில்லாவோட 1.5 வருஷம் இருக்காரு. 3 வருஷத்துல ஜூடாஸால கர்த்தர்ட்ட இருந்து டேக் அவே எடுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன எட்டர்னல் லைஃப் பத்தி பேசுறாரு, கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ் போவே இல்லையே. அதாவது அப்போஸ்தலன் ஜானுக்கு ஒரு ஆங்கிள் டீப்பா புரியுது ரெவலேஷன், ஜூடாஸ்க்கு இன்னொரு ரெவலேஷன் கிடைக்குது. அதாவது என்னன்னா இந்த 2 இதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க ஒண்ணா இருக்காங்க. இவருக்கு ஒரு புரிதல் இருக்கு, இவருக்கு ஒரு புரிதல் இருக்கு. எப்படி எனக்கு நினைச்சு பார்க்கும்போது வியப்பாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க தான் நீங்க சொன்ன ஜான் இல்லையா? எல்லாவற்றையும் விட்டு வந்தார். இவன் இயேசுவை வச்சு சமாளிக்க நினைக்கிறான். 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. 2 பேரும் ஒரே டீச்சிங் தான் கேக்குறாங்க. 2 பேரும் ஊழியம் பண்றாங்க. இப்போ நீங்க எந்த கேரக்டரா இருக்க போறீங்க இதுல? அதான் இப்போ தேவனுடைய வீட்டுக்குள்ள நீங்க எந்த கேரக்டர் இதுல? இப்போ கிரைஸ்ட் அது ஃபேமிலி தானே, அவங்க 12 பேருக்கு ஒரு ஃபேமிலி தானே. அந்த வீட்டுக்குள்ள 2 கேரக்டர் இருக்கு. ஒன்னு கிரைஸ்டுக்காக விட்டு வந்தது, இன்னொரு கிரைஸ்ட வச்சு சம்பாதிக்கிறது. இப்போ அகிலா பிரிஸ்கில்லா பவுல வச்சு சம்பாதிக்கிறாங்களா இல்ல பவுலுக்காக எல்லாத்தையும் விடுறாங்கங்கறத கேள்வி. சாக்ரிஃபைஸா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டில்டிங் ஃபேக்டர். உங்க வீட்டுக்குள்ள காட் இருக்காருன்னா காடுக்கான சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக இருக்கும். இல்ல கிறிஸ்து நமக்காக எல்லா பாடியும் பட்டுட்டாரு, கிறிஸ்து எல்லா பாடியும் பட்டுட்டாரு, அப்புறம் ஏன் பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று விட்டேன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப நம்ம விட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும்ல, அது என்ன வேணாலும் இருக்கும். அந்த டேக் அவே வந்து கர்த்தர் எதிர்பார்க்கறாரு. அதனால தான் நீங்க அந்த தொலைந்து போன அந்த காயின்ல அவங்க வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கு நினைக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க க்ளீன் பண்ணணும் இல்ல? அந்த தேவனுடைய வீட்டுல காயின் உள்ளே தான் விழுந்திருக்கு, உள்ள இருக்கிற வீட்டை அவங்க க்ளீன் பண்ணுமே. க்ளீன் பண்ணி தேடினா அது கிடைக்கும்ல. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள கிரைஸ்ட் இருக்காரு, ஆனா கிரைஸ்டோட இவங்க இருக்காங்களா? அந்த டேக் அவே உங்ககிட்ட இருக்கான்றதா இப்ப கேள்வி. இந்த அகிலா பிரிஸ்கில்லா 1.5 வருஷம் அவங்க கூட இருந்ததுல நீங்க யோசிச்சு பாருங்க. வசனம் பின்னாடி சொல்லுது, ஆக்ட்ஸ் 18:24-26ல அப்போலோன்னு ஒரு ஆள் வராரு. அப்போலோ யாருன்னு கேட்டீங்கன்னா, பவுல் வந்து தனக்கு ஈக்குவலாக பேசுறாரு. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அவர் என்ன மாதிரி கேரக்டர் பாருங்க, ஈக்குவலா வராரு. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ல ஒரு சேர்ந்து பவுலோட அப்போஸ்தலன் பவுலோட வராரு. ஒரு இடத்துல லெட்டர்ல எழுதுறாரு பவுல், நான் அப்போலோவை வர சொன்னேன், இப்பொழுது சமயம் இல்லை என்றான், எனக்கு டைம் இல்லங்கறான். அப்படிப்பட்ட ஒருத்தன். ஆனா தேவனுக்காக ஓடுற ஒரு இவன் இப்படி வரதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல அப்போலோ வரும்போது இப்படி கிடையாது.
பேசிக்கா வரும்போது எபேசுக்கு வரும்போது அப்படி கிடையாது. நீங்க 26வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 26ல இருக்கும். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆல்ரெடி வெல் ரெட் வெல் நோன் பர்சன். ஆமா. அவங்கள வந்து இவங்க 24ல நீங்க வாசிச்சீங்கன்னா அவனை பத்தி என்ன வசனம் சொல்லுது? நீங்க இங்கிலீஷ்ல எப்படி வாசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 24ல now a certain Jew named Apollos born at Alexandria an eloquent man and mighty in the scriptures came to Ephesus. Mighty in the scriptures. Mighty in the scriptures. அது லேசா போடலங்க, பெரிய ஒரு வார்த்தை அது. Mighty in the scriptures. அவனுக்கு நீங்க போதிக்கணும். அக்கிலா பிரிஸ்கில்லா போதிச்சிருக்காங்க. இந்த போதிக்கிற தன்மை உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? அப்போஸ்தலன் பால் கிட்ட இருந்து. அந்த வீட்ல தேவனுடைய வீட்ல 1.5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு டேக் அவே இருக்கே. இன்னைக்கு கிறிஸ்ட் 3 வருஷம் கூட இருந்து ஜூடாஸ்க்கு வராத டேக் அவே இல்ல அது. அப்போ காட் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார்னா நீங்க எந்த அளவுக்கு காட் கிட்ட இந்த விஷயத்தை வாங்கிருக்கீங்க? நீங்க அப்போலோக்கு போதிக்கிற அளவுக்கு மாற வேண்டாமா? இன்னும் 30 வருஷம் ஆனாலும் யாருக்கிட்டயாவது இவங்க ஸ்பிரிச்சுவல் ஆலோசனை கேட்கறவங்களா தான் இருக்காங்க. இன்னும் பைபிள்ல வீக்கா தான் இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? யார் சொல்லி கொடுப்பா? 1.5 வருஷம் பவுல் கூட இருந்ததுக்கே இவ்வளவு சொல்லி கொடுத்தா, ஹோலி ஸ்பிரிட் உங்க கூடவே 24 ஹவர்ஸ் இருக்காரு. அப்ப எவ்வளவு வரணும், எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட மூவ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அநேக அப்போலோக்களை உருவாக்க முடியும். அதுதான் இந்த தேவனுடைய வீட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ்.